என் பேர் கமலக்கண்ணன். நான் இன்னைக்கு என்னோட தியான அனுபவங்களை பத்தி நான் இன்னைக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு வந்திருக்கேன். நான் கடந்த ஒரு 10 வருட காலமா நான் தியானம் பண்றேன். பட் ஆனா இந்த கடந்த ஒரு 4-5 மாசமா தான் நான் முழுமையா ஒவ்வொரு நாளும் நான் தியானம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அந்த கடந்த 4 மாசத்துல எனக்கு என்னென்னலாம் அனுபவங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் நான் இப்போ சொல்ல வந்திருக்கேன். இப்ப இந்த தியானம் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா, எனக்கு நெறைய எனர்ஜி இருக்கு. ஒரு நாள் பூராவுமே எனக்கு நெறைய எனர்ஜி இருக்கு. நான் உற்சாகமா நான் உணர ஆரம்பிச்சிருக்கேன். மனதளவுலயும் சரி, உடல் அளவுலயும் சரி, மென்டலா நான் நெறைய எனக்கு எனக்கு எனர்ஜி இருக்கிற மாரி எனக்கு எனர்ஜியும் இருக்கு, எனர்ஜி இருக்கா மாரியே நான் எனக்கு இருக்கு. நைட் 9:00 என்னால ஒரு 1 மணி நேரம் என்னால மெடிடேஷன் பண்ண முடியுது. முன்னாடிலாம் நைட் ஒரு 6, 7 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டயர்ட் ஆயிட்ட மாரி ஃபீல் ஆகும். எனக்கு அது இருக்காது. டிவி பார்த்துட்டு இருக்கலாமா, நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்கலாமான்ற மாரி தான் இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, நைட் 9 மணிக்கு என்னால ஒரு 1 மணி நேரம் அப்படின்னு தியானம் என்னால பண்ண முடியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆ எப்படி சொல்றது? முன்னாடிலாம் என் மனைவிகிட்டயும் சரி, என் குழந்தைங்க கிட்டயும் சரி பார்த்தீங்கன்னா, நெறைய கோவப்படுவேன். இப்போ அந்த கோவம் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கு. அதே மாரி இப்ப நான் ஒரு சூழ்நிலை என்ன கோவப்படுத்துற மாரியான ஒரு சூழ்நிலை வருதுன்னா, அந்த கோவம் நான் பட்டேன்னா, அது என்ன எனக்கு உணர்வு வரப்போகுது? நான் அப்படின்றத என்னால முன்கூட்டியே என்னால அத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அத முன்கூட்டியே நான் புரிஞ்சுக்கிறதுனால நான் என்ன பண்றேன்னா, நான் கோவமா இருக்கேன் அப்படின்ற அந்த உணர்வ நான் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நான் கோவப்படுறத கம்மி பண்ணியிருக்கேன். நான் கோவப்படல. அந்த அந்த இடத்துல அந்த கோவம் இல்லாம நான் இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். ஏன்னா, என்னால கான்ஷியஸா என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் கோ கோவம் கோவத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் அமைதியா இருக்கிறதுக்கு போயிடுறேன். இல்லைன்னா நான் கோவத்த கம்மி பண்ணிக்கிறதுக்கு அப்படின்ற விஷயம் மாரி நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு தியானம் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய எனக்கு நேரம் கிடைக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம தியானம் பண்றதுக்கு நம்மளோட எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மளோட மனத்தடைகளா தான் இருக்கா மாரி இருக்கும். ஸோ முன்னாடி நம்ம தியானம் பண்ணணுமா, அப்போ 10 நிமிஷம் என்னால பண்ண முடியல, 20 நிமிஷம் என்னால பண்ண முடியல அப்படின்ற மாரி இருக்கும். இப்ப என்னால பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் அப்படின்றது ரொம்ப சர்வ சாதாரணமா என்னால பண்ண முடியுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நாளைக்கு இப்ப மினிமம் இந்த கடந்த ஒரு 4, 5 மாசமா பார்த்தீங்கன்னா, 1/2 மணி நேரத்துலருந்து 2 மணி நேரம், இல்ல 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு எனக்கு ரொம்ப ஈஸியா என்னால தியானத்த தொடர முடியுது. அந்த தியானத்திலயும் எனக்கு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே தியானத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய என்னோட என்ன சொல்றது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, என்னால அந்த தியானத்த ரொம்ப முழுமையா என்னால பண்ண முடியும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். கண்டிப்பா மனம் மனம் நெறைய எண்ணங்கள உற்பத்தி பண்ணி அங்க இங்கன்னு அலைப்பாய வைக்கும். ஆனா, அந்த அந்த அலைப்பாயுற எண்ணம் பார்த்தீங்கன்னா, ஒடுங்கி இருக்கு. அந்த எண்ணம் முன்னாடி நெறைய இருக்கும். இப்ப தியானத்த கன்டினியூஸா தொடர்ச்சியா நம்ம நான் பண்ணிட்டு இருக்கிறதுனால, எனக்கு அது அந்த அலைப்பாயுற எண்ணங்கள் எனக்கு கம்மியாயிருக்கு. தியானத்துல என்னால முழுமையா என்னால அது அ என்ன ஈடுபடுத்திக்க முடியுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ம் முன்னாடிலாம் நம்ப பேசுறது என்ன அப்படின்ற விஷயம் மட்டும் தான் இருக்காம இருக்கும். இப்ப அடுத்தவங்க என்ன பேசுறாங்க? அதுல இருக்க நிறைகள் என்ன? அதுல இருக்க சந்தோஷங்கள் என்ன? இப்ப எல்லா விஷயங்கள்லயும் நம்ம அ சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியும், அதுல இருக்க நல்ல விஷயங்கள என்னால இப்ப பார்க்க முடியுது. முன்னாடி இப்ப என்னோட பழைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப அதெல்லாம் அந்த முகத்துல இல்ல அ எல்லாத்துலயும் ஒரு சந்தோஷத்த என்னால உணர முடியுது. அது நான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிறனால எனக்கு அது கிடைச்சிருக்குன்ற மாரி நான் எனக்கு அது தெரியுது. ஆ அதே மாரி பார்த்தீங்கன்னா, அ எப்படி சொல்றது? என்னோட இன்ட்யூஷன் அப்படின்ற விஷயங்கள் அது நெறைய எனக்கு தெரியாமயே எனக்கு என்னோட இன்ட்யூஷன் நெறைய விஷயங்கள்ல எனக்கு அதுவா வருது. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, அ நான் யூசுவலா மெடிடேஷன் பார்த்தீங்கன்னா, என்னோட ஐபேட்ல தான் பண்ணுவேன். ஸோ அன்னைக்கு ஒரு நாள் என் குழந்தை சொல்றா, நான்
9 மணிக்கு நான் மெடிடேஷன் பண்ண போறேன்னு நான் சொல்றேன். கிளாஸ்க்கு போய் அட்டெண்ட் பண்ண போறேன்னு சொல்றேன். அவ சொல்றா, "இல்ல நீ என் கூட விளையாடணும்" அப்படின்றா. நான் சொன்னேன், "இல்ல, இல்ல நான் வந்து போய் மெடிடேஷன் தான் பண்ண போறேன்" அப்படின்றேன். உடனே வந்துட்டு அவ என்ன பண்றா, "இல்ல நான் உன்னோட ஐபேட எடுத்துட்டு வந்து ஒளிச்சு வச்சுர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ல போயிட்டு ஐபேட ஒளிச்சு வச்சுட்டா. நான் பதறலாம் இல்ல, எதுவுமே பண்ணல. நான் அந்த ரூமுக்குள்ள வரேன். என்னமோ எனக்கு வந்து அந்த இடம் வந்து முன்கூட்டியே தெரிஞ்சா மாரி, முன்கூட்டியே எனக்கு வந்து இந்த இடத்துல தான் அது ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாரி, நான் போயிட்டு நேரடியா போயிட்டு ஒரு 20, 30 துணி இருக்கும். அந்த துணிக்கு நடுப்புற வச்சிருக்கா. நான் போயிட்டு எக்ஸாக்ட்லி நான் போயிட்டு அந்த இடத்த போயிட்டு வேற எங்கேயுமே தேடவே இல்ல. எக்ஸாக்ட்லி போயிட்டு அந்த ஐபேட அங்க இருந்து நான் எடுக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கே. நம்ம முன்னாடி ஒரு பொருள நான் தான் வச்சிருப்பேன். அந்த பொருள நான் போய் தேடுறதுக்கே என்னால என்னால தேட முடியாது. ஏன்னா, அந்த பொருள நான் வச்சதே என்னால தேட முடியாது. இப்ப எனக்கு கண்ணுக்கு தெரியாம நடந்த ஒரு விஷயத்த, எங்கேயோ ஒளிச்சு வச்ச விஷயத்த, எங்கேயுமே தேடவே இல்ல. நான் போயிட்டு எக்ஸாக்ட்லி அந்த இடத்துல போய் இருக்கிறேன். ஸோ, எனக்கு தெரியாமயே அந்த இன்ட்யூஷன் அப்படின்ற விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிருது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு பொருள வச்சுட்டு நான் போய் கீழ பேஸ்மெண்ட்ல போய் தேடலாம்னு சொல்றேன். பட் ஆனா டக்குனு உள்ள ஒரு எண்ணம் வருது. இல்ல, இல்ல நீ அங்க போய் தேடாத. இந்த இடத்துல அது இருக்கு அப்படின்னு போய் சொல்லுது. நான் போறேன். அங்க ஒரு 10 பொருளுக்கு நடுப்புற அது இருக்கு. எக்ஸாக்ட்லி அத தள்ளிட்டு எனக்கு தேடவே இல்ல. அந்த பொருள என்னால வந்து அத வந்து எடுத்துட்டேன். அது பார்த்தீங்கன்னா, எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. என்னடா இது! நம்ப வந்து வச்ச பொருள் எங்க இருக்குன்னு நான் வச்சதே என்னால தேட முடியாது. இது எப்படி என்னால வந்து தேட முடியுது? அப்புறம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, என் குழந்தைக்கு வந்து ஒரு ஆம் ஸ்விம்மிங் லெசன் இருந்துச்சு. அதான் தான் ஃபர்ஸ்ட் வீக்கு. நான் போயிட்டு விட்டுட்டு யூசுவலா என்ன பண்ணுவேன்னா, கோயிலுக்கு நான் போயிடுவேன். ஆனா, அன்னைக்கு என்ன சொல்லுச்சுன்னா, சம்திங் என் மனசுல என்ன சொல்லுச்சுன்னா, "இன்னைக்கு நீ வெயிட் பண்ணு. ஆ 9:30 கிளாஸு. நான் 9:25க்கு விட்டுட்டேன். 9:30 வரைக்கும் வெயிட் பண்ணு." அப்படின்ற மாரி எனக்கு சொல்லுச்சு. நான் வந்து ஓகே 9:30 வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு நான் நான் வந்து கோயிலுக்கு போயிட்டேன். நான் ஃபோன என்ன பண்ணேன், முன்னாடி மெடிடேஷன் பண்ணும்போது ஃபோன சைலன்ட்ல போட்டுட்டு இருந்தேன். நான் திரும்ப வரும்போது பார்த்தா, கார்ல வந்து ஃபோன் கனெக்ட் ஆகி என் ஒய்ஃப் கால் பண்றா. "எங்க இருக்க?" அப்படின்ட்டு. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன்னா, "அந்த கிளாஸ் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. நீ போயிட்டு என்னன்னு சொல்லி பாரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நான் அதுக்கப்புறம் போனோம், பேசினேன். பட் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ இது முன்கூட்டியே அந்த இடத்துல அந்த விஷயம் வந்து சரியா இல்ல. அந்த இடத்துல ஏதோ ஒரு என்னமோ ஒண்ணு இருக்கு. அத வந்து நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட உள்ளுணர்வு வந்து எனக்கு வந்து அத சொல்லியிருக்கு. பட் நான் வந்து அத வந்து பார்த்தேன். ஆனா, அத முழுமையா நான் வந்து செயலாக்கம் பண்ணல. ஸோ, அதுலருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட என்ன விஷயம்னா, என்னோட உள்ளுணர்வு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா, அத மீறி மிச்ச சக்தி, இப்ப என்னோட எண்ணங்கள், இல்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ், இல்ல என்னோட எப்படி சொல்றது? மிச்ச இடங்கள்ல இருந்து கிடைச்ச அனுபவங்கள் மூலியமா, என்னோட எண்ணங்கள்ல மிச்ச விஷயங்கள் வந்து என்ன டாமினேட் பண்ணியிருக்கு. அந்த விஷயம் என்னோட உள்ளுணர்வு சொல்ற விஷயத்த, அது வந்து அத வந்து மட்டுப்படுத்தி இந்த விஷயம் வந்து மேலோங்கி, அந்த விஷயத்த என்ன செய்ய விடாம பண்ணிருக்கு. ஸோ, நான் வந்து இத வந்து என்னவா எடுத்துக்கிட்டேன்னா, ஓகே எனக்கு உள்ளுணர்வு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா, அத நான் வந்து இன்னும் அத வந்து பலப்படுத்துறதுக்கு நான் வந்து இன்னும் நெறைய நம்ம வந்து மெடிடேஷன் நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ, அந்த மாரியான விஷயங்கள் எனக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப எங்கன்னா ஒரு பார்க்கிங் போறோம். அந்த இடத்துல வந்து நம்ம போறோம். இந்த இடத்துல பார்க்கிங் ரொம்ப டஃப்பா இருக்கும் அப்டின்னா, முன்கூட்டியே எனக்கு வந்து மனசுல எனக்கான பார்க்கிங் அந்த இடத்துல போனா பிரைம் பார்க்கிங் எனக்கு கிடைக்கும். அப்டின்ற மாரி நான் வந்து முன்கூட்டியே நான் சொல்லிடுவேன். அங்க போனா கரெக்ட்டா எனக்குன்னு வந்து அந்த இடத்துல ஒரு பிரைம் பார்க்கிங் ஸ்பாட் கரெக்ட்டா அந்த இடத்துல வந்து வெக்கேட் ஆகும். நான் போவேன். அழகா அந்த இடத்துல கார விட்டுட்டு வந்துருவேன். அதுவும் பார்த்தீங்கன்னா, எனக்கெல்லாம் வந்து என்னடா இது! அ நம்ம வந்து முன்னாடிலாம் போய் நம்ம நின்னு ரொம்ப நேரம் இருக்காம இருக்கப்பலாம் முன்னாடி நம்ம வந்து ஒரு நிமிஷம் நிதானமா எனக்கு அது வேணும் அப்படின்ற விஷயத்த நான் வந்து மனதார நான் வந்து அத வந்து நம்பிக்கையோட நான் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த விஷயங்கள் வந்து எனக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் ரோட்ல போகும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கார் ஓட்டிட்டு இருக்கும்போது பார்த்தா, யாருன்னா நம்மள முன்னாடி வந்து அணைச்சுட்டாங்க, இல்ல முன்னாடி வந்து நமக்கு பிரேக் போட்டாங்க அப்படின்ற விஷயம் வரும்போது, நமக்கு என்ன ஆகும்னா, இந்த ரோட் ரேஜ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி நம்ம அவங்க முன்னாடி போய் நம்ம வந்து பண்றது, அவங்களுக்கு வழி விடாம பண்றது, அந்த மாரி விஷயங்கள் வந்து முன்னாடி நெறைய பண்ணிட்டு இருக்க மாரி இருக்கும். இப்பலாம் எப்படி இருக்குன்னா, யாருன்னா நம்மள வந்து இப்படி அணைச்சுட்டு போறாங்க, யாருன்னா நம்மள முந்திட்டு போறாங்க, நமக்கு வழி விடாம போறாங்க அப்படின்னா, அவங்க மேல வந்து கோவம் வர மாட்டேன்து.
எனக்கு எப்படி என்ன தோணுதுன்னா, அவங்களுக்கு என்ன அவசரமோ, இல்ல அவங்களுக்கு என்ன வந்து தேவையோ, இல்ல அவங்களுக்கு அவங்களுக்கான அறிவு நிலை இப்பொழுதைக்கு அவ்வளவுதான் இருக்கு. அவங்க அவங்களுக்கான அறிவு நிலை மேம்படும்போது, அவங்க இந்த விஷயத்த பண்ண மாட்டாங்க. லெட் இட் கோ அப்படின்ற மாரி அதுக்கு இப்பலாம் வந்து கோவப்படுறது கிடையாது. முன்னாடிலாம் நான்லாம் ஒரு பயங்கர கோவம் வரும். அந்த கோவம் வந்தோனே என்ன ஆகும்னா, உள்ளுக்குள்ள வந்து அந்த பாடி பாடி வந்து வைப்ரேட் ஆகும். உள்ளுக்குள்ள வந்து ஹார்ட் பீட் அதிகமாகும். அந்த மாரி விஷயங்கள் இருக்கும். இப்பலாம் வந்து லெட் இட் கோ. இப்ப என்ன இப்ப? அவனுக்கு என்ன பிரச்சனை? அவன் முன்னாடி முந்திட்டு போறான். நமக்கு என்ன வந்துச்சு? அப்படின்ற மாரியான அந்த விஷயங்கள் வந்து அ எனக்கு அந்த தியானம் பண்ண அந்த விஷயங்கள் வந்து எனக்கு வந்து நெறைய வந்து என்னால வந்து அத வந்து உணர முடியுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஏன் என்னால தியானத்த வந்து தொடர்ச்சியா கன்டின்யூ பண்ண முடியல அப்படின்ற விஷயத்த வந்து இப்ப என்னால புரிஞ்சுக்க முடியுது. அ என்னோட மூளை என்ன மாரியா இப்ப வந்து தடைகள வந்து உற்பத்தி பண்ணுது. தியானம் பண்ணாம இருக்கிறதுக்கு என்னோட மூளை என்ன மாரியான தடைகள வந்து அது உற்பத்தி பண்ணுது. அப்படின்ற விஷயத்த என்னால வந்து புரிஞ்சுக்க முடியுது. முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, என்னால முடியலையே. அதுவும் இந்த டைம்ல வந்து தியானம் பண்ண இப்ப நான் வந்து காலையில 7 மணிக்கு தியானம் பண்ண போறேன்னா, காலையில என்ன எழுந்திருக்கவே விடாது. காலையில என்ன எழுந்திருக்கவே விடாது. ஆனா, இப்ப எனக்கு வந்து ஓகே. அது மூளை தான் அந்த விஷயத்த பண்ணுது அப்படின்ற விஷயத்த என்னால வந்து புரிஞ்சுக்கிட்டு, அதுலருந்து என்னால மீண்டு வர முடியுது. ஸோ அந்த கிளாரிட்டி அத தியானம் பண்ண, அதுக்கான எனக்கான உள்ளுக்குள்ள அந்த சக்திய வந்து எனக்கு வந்து அது வந்து குடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த சக்தி எனக்கு என்னோட புரிதல வந்து நான் மேன்மையாக்கியிருக்கு. அதனால எனக்கு வந்து தியானம் பண்றதுக்கான அவகாசமும், மூளைய எனக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கான அந்த தன்மைகளையும் எனக்கு எனக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஆம். வேற என்ன சொல்றது? இப்ப அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஆ தியானம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது, என் ம் என்னோட உடல் அசைவுகள் என்ன? என்னோட எண்ண ஓட்டங்கள் என்னவா இருக்கு? அந்த மாரி விஷயங்களும் என்னால வந்து இப்போ வந்து புரிஞ்சுக்க முடியுது. அத அத பண்ணிட்டு இருக்கேன். ஆ இதுதான் என்னோட இந்த ஒரு 4 மாதங்கள்ல எனக்கு கிடைச்ச தியான அனுபவங்கள். அத தாண்டி பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் வந்து இப்பலாம் வந்து கொஞ்ச நாளா வந்து அந்த அ அ மூச்சுலருந்து சுவாசத்துக்கு போறதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதாவது வந்து பிரீத்திங் டூ ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரீத்திங்ன்றது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆ நுரையீரல்ல பண்றது. ரெஸ்பிரேஷன்ன்றது பார்த்தீங்கன்னா, நம்மளோட செல்கள் அளவுல பண்றது தான் வந்து ரெஸ்பிரேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. மூச்சுலருந்து சுவாசத்துக்கு மாறுதுன்றது சொல்லுவாங்க. அந்த ரெஸ்பிரேஷன்ன்றது பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மூச்சற்ற நிலைமைக்கு நம்ம வந்து போயிருப்போம். ஸோ அந்த நிலைமை பார்த்தீங்கன்னா, அந்த நிலைகள் வந்து இப்ப எனக்கு வந்து அ கொஞ்ச நாளா வந்து எல்லா நேரங்கள்லயும் வரமாட்டேன்து. பட் ஆனா, அது வந்து எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் இயல்பா வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுக்கு வந்து அது வந்து எனக்கு வந்து ஒரு சந்தோஷத்த குடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோட இப்போதைக்கு என்னோட தியான அனுபவங்கள். மேலும் நான் என்ன உன்ன அ ஃபியூச்சரிஸ்டிக்கா என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் அப்டின்னா, இப்ப இந்த தியான அனுபவங்கள நம்ம தியானம் பண்றோம். இத எப்படி நம்ம வந்து என்னோட அன்றாட வாழ்க்கையில எல்லா இடங்கள்லயும் நான் எப்படி அத செயலாக்கப்படுத்த போறேன். ஸோ இத வந்து இந்த தியானம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு தண்டவாளம் மாரி. ஸோ மெடிடேஷன் அப்படின்றது ஒரு 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 ட்ராக்கு. அதே மாரி என்னோட விஸ்டம் அப்படின்றது இன்னொரு ட்ராக். இது 2த்தையும் நான் வந்து எப்படி வந்து நான் வந்து பயணிச்சு, நான் வந்து எப்படி முக்தி அடைய போறேன் அப்படின்றத நோக்கி நான் வந்து என்னோட பயணத்த நான் தொடர இருக்கேன். இதுதான் என்னோட தியான அனுபவங்கள். நன்றி. தேங்க் யூ மாஸ்டர். நீங்க அருமையா ஷேர் பண்ணியிருந்தீங்கள். எனக்கு ஒரு சின்ன கேள்வி. நீங்கள் தியானம் வந்து இப்போ ஆனாபானசதி இப்ப தான் தொடங்கியிருக்கிறீங்கன்னு சொன்னீங்கள். ஆனால் தியானம் வேற தியானங்கள் நீங்க இதுக்கு முதல் செய்திருக்கிறீங்களா? ஆமா நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து விபாசனா பண்ணியிருக்கேன் நானு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து திரும்ப வந்து இன்னொரு மாஸ்டர் மூலியமா நான் வந்து ஆ ம் விபாசனாலே வேற ஒரு வேரியன்ட். அவர் வந்து அத வந்து புத்தானசதி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விபாசனா மாரி. ஆனா அதுக்கு பேரு புத்தானசதி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மெடிடேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு மெடிடேஷன். அதுக்கு பார்த்தீங்கன்னா, அ தா தாமரை தியானம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர். ஸோ இந்த அது வந்து சக்ரா தியானம் தான். ஆனா அது வந்து வேற ஒரு வடிவத்துல இருக்கும்.
அந்த தியானத்தையும் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆனா என்னன்னா இதெல்லாம் கத்துப்பேன். ஆனா அதை நான் வந்து பிராக்டிஸ் பண்ண மாட்டேன். ஸோ இப்ப அந்த கடந்த ஒரு 4 மாதமா அதை வந்து ஒரு நாள் விடாம நான் வந்து தியானத்தை நான் வந்து கண்டினியூ பண்றேன். அது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, ஒரு ஜிகே சார் வந்திருந்தார்ல இங்க அந்த எட்டோபிக் சென்டர். ஸோ அப்ப நான் வந்து வீர் வந்து ஆக்சுவலா வந்து எனக்கு என்ன பண்ணியிருந்தாருன்னா, அந்த குரூப்ல வந்து போட்டிருந்தாரு. இது மாரி வந்து தியானம் இங்க நடக்குது அப்படின்ற மாரி. ஸோ நான் வந்து ஓகே நம்ம வந்து சும்மா தானே இருக்கோம். நம்ம வந்து போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அங்க வந்து அவரு ஜிகே சார பார்த்தேன் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ தொடர்ச்சியா நான் வந்து ஒரு நாள் விடாம நான் வந்து ஐயோ! தியானத்த விட்டுட்டோமே இன்னைக்கு இன்னைக்கு பண்ணலையா? ஐயோ! காலையில நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாரி ஆனா வந்து அந்த எண்ணங்கள் வந்து இப்ப வந்து ரொம்ப ஆணித்தனமாவும், ரொம்ப வந்து ஆழமாவும் எனக்குள்ள வந்து பதிஞ்சிருக்கு. அதே மாரி அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, தியானத்துல அமர்றதுன்றத விட, அந்த தியானத்துல வந்து அலர்ட் அண்ட் அட்டென்டிவ் மைண்ட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. எவ்வளவு நம்ம அதுல வந்து ரொம்ப ஆழமாவும், ரொம்ப உன்னிப்பாகவும் நம்ம வந்து எவ்வளோ அந்த தியானத்துல நம்ம வந்து அ உள்ளுணர்வோட நம்ம எப்படி அதுல வந்து நம்ம வந்து உள்ள இருக்கிறோம் அப்படின்றது தான் அதுல வந்து குவாலிட்டி ஆஃப் மெடிடேஷன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அந்த குவாலிட்டி ஆஃப் மெடிடேஷன வந்து நம்ம வந்து நான் எப்போ தியானத்துல உட்கார்றதுக்கு முன்னாடி நான் அத வந்து ரொம்ப ஆழமா நான் வந்து மனசுல பதிய வச்சுப்பேன். இப்ப நம்ம வந்து குவாலிட்டி மெடிடேஷன் பிளஸ் அத வந்து அலர்ட் அண்ட் அட்டென்டிவ் மெடிடேஷன். இந்த கான்செப்ட்ல நம்ம வந்து கண்டிப்பா மெடிடேஷன் பண்ணணும். அப்படி இல்லாம சும்மா நானும் வந்தேன், கம்முனு உட்கார்ந்துட்டு இருந்தேன், நான் மூச்சு காத்த கவனிச்சேன் அப்படின்னா, அது வந்து நமக்கு வந்து எந்த பலனையும் நமக்கு வந்து தராது அப்படின்றதுல வந்து நான் ரொம்ப வந்து உறுதியா இருக்கேன். ஸோ அத வந்து நம்ம வந்து இன்னைக்கு இன்னைக்கு பண்ண முடியலையா? ஓகே 10 நிமிஷம் தான் என்னால குவாலிட்டியா பண்ண முடியுது. நான் 10 நிமிஷம் பண்ணிட்டு எந்திரிச்சுட்டேன். நான் வந்து சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கேன். தமிழ்ல சொல்லுவாங்க, சும்மா திண்ணையில தேய்க்கிறேன் உட்கார்ந்துட்டு அப்படின்றாங்க. அந்த மாரி இல்லாம பண்ணோம்னா, அத வந்து செவ்வனே சரியா நம்ம வந்து பண்ணணும். அதுல வந்து அதுவும் மெடிடேஷன்ல வந்து நம்ம வந்து பண்ணும்போது எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம வந்து அதுல நம்ம வந்து கான்சன்ட்ரேஷனோட நம்ம வந்து அத வந்து நம்ம உள்ளத்தையும், மனதையும் நம்ம வந்து ஒருங்கிணைச்சு நம்ம வந்து இதுக்கான பயன்கள் என்ன? நம்ம வந்து மெடிடேஷன் பண்றதுனால நம்ம உடம்புல என்ன மாற்றங்கள் நடக்கப் போகுது? நம்ம மனசுல என்ன மாற்றங்கள் நடக்கப் போகுது? அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து நான் என் மனசுல வந்து ரொம்ப ஆழமா பதிய வச்சுட்டு தான் தியானத்துல உட்காருவேன். நன்றி சார். இன்னொரு சின்ன கேள்வி. நீங்கள் நிறைய குரூப் மெடிடேஷன்ல வந்து பங்கு பெற்றிருக்கிறீங்க. ஆன்லைன் மற்றது இன் பெர்சன். இதுல 2லயும் நீங்க அடைஞ்ச பெனிஃபிட் பற்றி கொஞ்சம் சொன்னா மற்றவைக்கும் உதவியா இருக்கும். அத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? ஆமா. ஸோ பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து இது குரூப் மெடிடேஷன் பார்த்தீங்கன்னா, அது இன்னொரு பெரிய பிளாட்ஃபார்ம். இப்ப நம்ப சில சமயங்கள் எப்படி இருக்குன்னா, நம்ப ஜிம்முக்கு போறோம் அப்படின்னா, நம்ம தனியா ஜிம்முக்கு போறோம் அப்படின்னா, நம்ம வந்து போக மாட்டோம். நம்ம வந்து கூட ஒரு பார்ட்னர் இருக்கிறாங்க அப்படின்னா, அச்சச்சோ! அவன் கண்டிப்பா அவரு வந்து ஒரு 8 மணிக்கு வந்துடுறான் அப்படின்னா, நம்மளும் வந்து என்ன பண்ணணும், அந்த 8 மணிக்கு நம்மள வந்து தயார்படுத்திக்கிட்டு, நம்ம வந்து அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து எக்சர்சைஸ் பண்ணிட்டு வருவோம். அந்த மாரி இப்போ வந்து குரூப் மெடிடேஷன் இருக்கு அப்படின்னும்போது, நம்ம என்ன பண்ணலாம் இப்போ ஒரு 8 மணிக்கு கிளாஸ் இருக்குன்னா, நம்ப அந்த 8 மணிக்கு எல்லாரும் வந்துருவாங்க. அப்ப நம்ம அந்த 8 மணிக்கு நம்பளும் வந்து அந்த இடத்துல வந்து கூட வந்து நம்ம பங்கு எடுத்துக்கணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து ரொம்ப முனைப்பாவும், அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு உந்து சக்தி. நமக்கு வந்து அது வந்து அ அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் அப்படின்ற மாரி இருக்கும். அத வந்து அதனால அது வந்து நான் வந்து கண்டிப்பா வந்து எனக்கு ரொம்ப பயனளிச்சிருக்கு. பிளஸ் பார்த்தீங்கன்னா, குரூப் மெடிடேஷன்ல இன்னொரு ஒரு விஷயமும் எனக்கு வந்து ஃபீல் பண்ண முடியுது. அம் ஈஸியா அந்த தியானம் வந்து டக்குனு வந்து நமக்கு வந்து என்ன ஆகும்னா, அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் கரெக்ட்டா ம் நம்மள தள்ளி போயிடும். நமக்கு வந்து உடனே அதுல ஒரு சக்தி வந்து எல்லாரும் கூட இணைஞ்சிருக்கிற மாரியான ஒரு ஒரு எண்ணம் எனக்குள்ள இருக்கும். நான் தனியா இல்ல. என் கூட இத்தனை பேர் சேர்ந்து மெடிடேஷன் பண்றாங்க. அவங்களோட நான் வந்து இணைஞ்சிருக்கேன் அப்படின்ற மாரியான எனக்கு ஒரு உணர்வு இருக்கும். நன்றி மாஸ்டர். அருமையா இருந்துச்சு உங்களோட ஷேரிங். இன்னொரு சின்ன கேள்வி அதில நான் முடிச்சுக்கொள்றேன். மற்றவர்ட்ட இடம் குடுக்குறேன். ஆம் இப்ப நீங்க தியானத்துக்கு வந்தா பிறகு, நீங்கள் வீட்ல அல்ல அந்த வேலை இடங்கள்ல உங்கள சுற்றி இருக்கிறவ அவைன்ற மாற்றத்த நீங்க உணர்ந்திருப்பீங்க இல்லையா? உங்கள தியானத்துக்கு பிறகு. அத பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணினா அது நல்லாருக்கும். அதுதான் முன்கூட்டியே நான் சொன்னேன். இப்ப பார்த்தீங்கன்னா, என்ன என்னோட ஃபேமிலி சைட்ல பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃப் கிட்ட முக்கியமா முன்னாடி நெறைய சண்டைகள் வரும். நெறைய வாக்குவாதங்கள் வரும். இப்போ வந்து அது வந்து இப்ப இந்த ஸ்கேல் ஆஃப் 1 டூ 10 அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா, இப்போ வந்து அது வந்து 3 அப்படின்ற மாரியான விஷயங்கள் இருக்கு. முன்னாடி வந்து 10ஆ இருந்தது. இப்போ வந்து 3ஆ மாறிடுச்சு.
எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் இல்ல நான் வந்து என் பசங்கள திட்டுறது, இல்ல அந்த மாரி விஷயங்களே வந்து இப்போ வந்து ரொம்ப கம்மியாயிருக்கு. இல்ல அந்த சூழ்நிலை வரப்போகுதுன்னா, எனக்கு அந்த முன்கூட்டியே எனக்கு தெரியுது. இப்ப இந்த சூழ்நிலைல நான் கோவப்பட போறேன். அந்த கோவப்பட்டா என்னவா போகுது? அந்த கோவப்பட்டா என்ன வாக்குவாதம் நடக்கும்? இந்த வாக்குவாதம் நடந்தா என்ன மாரி என்னோட மனநிலை வரப்போகுது? என்னோட அமைதி எப்படி அதுலருந்து குலையப் போகுது? அப்படின்றது வந்து என்னால முன்கூட்டியே என்னால வந்து உணர முடியுது. அதனால நான் வந்து இப்ப வந்து அந்த விஷயங்கள் பண்றதில்ல. ஸோ இது வந்து என்னோட ஃபேமிலி சைட்ல நடக்குது. இதே இந்த ஆஃபீஸ் சைட்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு நெறைய அப்ரிசியேஷன் கிடைக்குது. என்னோட வேலைகளுக்கு வந்து நான் என்ன வேலைகள் பண்றேனோ, அதுக்கு வந்து எனக்கு நெறைய அப்ரிசியேஷன் கிடைக்குது. நான் என்ன பண்ணணும்னு நெனைக்கிறேனோ, அந்த விஷயம் வந்து எனக்கு வந்து இயல்பா வந்து எனக்கு கூடி வருது. நான் என்ன பண்ணணும்னு நெனைக்கிறேனோ, அது வந்து எனக்கு வந்து அது ஒரு அ ஒண்ணு எப்படி சொல்றது? அ இந்த வாட்டி எங்க ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பேர் வேலை செய்றாங்க. யாருக்குமே இந்த வாட்டி வந்து ஆக்சுவலா வந்து போனஸ் குடுக்கல. ஆனா என் ஒரு ஆளுக்கு மட்டும் குடுத்தாங்க. அது வந்து எனக்கு வந்து அது நான் தியானத்தின் மூலியமா எனக்கு கிடைச்சதா? இல்லன்னா வந்து நான் பண்ண வேலைகள் மூலியமா கிடைச்சதா? அ அப்டின்னா, நான் பண்ண வேலைகள் மூலியமா தான் கிடைச்சது. பட் ஆனா நான் அத பண்ண வேலைகள் மூலியமா நான் வந்து அத சரியா எனக்கு தெரியாமயே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்டின்னா, எனக்கு அந்த என்ன சொல்றது? அந்த எனர்ஜி இருக்கு. என்னால வந்து அந்த டைம்ல வந்து யோசிக்க முடியுது. இப்ப ஒரு விஷயம் என் ஓனர் கேட்கறாரு ஆனா, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன? இந்த கேள்வி கேட்கறதுக்கு பின்னாடி அவங்களோட நோக்கம் என்ன? அவங்களுக்கு என்ன தேவை? அப்படின்றத வந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ, அத நம்ம வந்து அவங்களுக்கு குடுத்துட்டோம்னா, அது அவங்களுக்கு வந்து சந்தோஷத்த குடுக்குது. ஸோ இது வந்து என்னோட வேலைகள்ல எனக்கு கிடைச்சிருக்கிற மாற்றங்கள். இது என்னுடைய புரிதல்லேருந்து நான் சொல்றது. அ இப்ப நாங்க தியானம் செய்யும்போது எங்களுடைய தாட் பவர் கூடியிருக்கு இல்லையா? அந்த மைண்ட வந்து எங்களால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இருக்கு ஷார்ப் ஆகுது. அது அதான் நான் ஃபீல் பண்றேன் உங்களோட ஷேரிங்ல இருந்து. மற்றவே என்ன சொல்லணும்னு கேட்போம். மாஸ்டர்ஸ் உங்களால வீடியோ ஆன் பண்ண முடிஞ்சா, நீங்க ஆன் பண்ணி நான் உங்களுக்கு பெர்மிஷன் குடுக்குறேன். நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். லக்ஷ்மி மேம், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. உங்கள பார்த்து பேசினா சந்தோஷமா இருக்கும். ராஜ் மாதவன் சார், நீங்க பேசுறதுக்கு முடியுமா? கமல் சார், மிக மிக அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங். நீங்கள் ஒரு 5 மாதங்கள் தான் தியானத்துக்கு வந்ததா சொன்னீங்கள். ஆனால் உங்களுடைய அனுபவம் ஒரு பல பேர்கிட்ட கேட்ட அனுபவங்களை உண்டாக்கிட்ட மாதிரி இருக்கு எனக்கு. அவ்வளவும் நானும் அனுபவித்தது தான். அது உதாரணமாக நீங்கள் ஒன்று சொன்னீங்கள், உங்களோட கோபங்களை பற்றி சொன்னீங்கள். கோபங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஆம், மற்றது ஆம், ஆம், அது நான் பலமுறை கண்ட விஷயம். இந்த நிதானம், பொறுமையாக இருக்கிறது, நிதானமாக இருக்கிறது எல்லாம் முந்தி எனக்கு இருந்ததில்லை. உங்களுடைய அனுபவத்தை எனக்கும் அது எனக்கையும் வந்த மாதிரி இருக்குது. மற்றது அடுத்த சொன்னீங்கள் மிக மிக சந்தோஷமாக இருக்கிறீங்கள் என்று. இந்த போன கிழமை என்னுடைய சிறு பேச்சு இருந்தது. அதிலேயும் தியான எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் முக்கியமாக சொன்னது விஷயம் வந்து நான் மிக மிக சந்தோஷமாக இருக்கிறேன் என்ற லைஃப்பிலே உண்டு. அது வந்து மிக அற்புதமாக இருந்தது. அது எனக்கு வர்றது. நீங்கள் இன்ட்யூஷனை பற்றி சொன்னீங்கள். அது எனக்கு பெருசாக எனக்கு வந்த மாதிரி இல்லாட்டிலும் பல பேர் சொல்கிறத நான் கேட்கக்கூடிய இருந்தது. அதே நான் ரிலேட் பண்ணக்கூடிய இருந்தது. இந்த பார்க்கிங் ஸ்பாட்டை பற்றி சொன்னீங்கள். இது நான் அடிக்கடி செய்கிற ஒரு விஷயம். அது வந்து நான் செய்யக்குள்ள ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி செய்கிறது. இப்போ உதாரணமாக இப்போ நினைக்கிறேன் நீங்கள் டொரண்டோவில் இருக்கிறீங்களா? டொரண்டோவில் தான் இருக்கிறீங்களா? இருக்கேன். ஓகே. இங்கே தெரியும் தானே, ஒரு மியூசிக்கல் ஒரு கான்சர்ட் நடக்குது. இப்போ அப்போ நாங்கள் அந்த மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கிற பிளேஸுக்கு போகக்குள்ள கார் நிரம்பி இருக்கும் பார்க்கிங் லாட்டில். நான் போக்குள்ளேயே யோசிச்சு கொண்டு போகிறது எனக்கண்டு ஒரு ஸ்பாட் இருக்குமெண்டு. நீங்கள் சொல்லக்குள்ள என்ன என்ன சரியாக ரிலேட் பண்ணக்கூடிய இருந்தது. போக்குள்ளேயே நான் நினைக்கிறது எனக்கு ஒரு ஸ்பாட் இருக்குமெண்டு. அந்த இந்த மேனிஃபெஸ்டேஷன்லேயே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், உங்களோட தோட் மட்டும் இல்லை, அந்த ஃபீலிங்கும் இருக்கணுமெண்டு. அதாவது தோட் அண்ட் ஃபீலிங்
அண்டா உங்களோட எனர்ஜி அதில் போகும். அப்போ நான் இந்த ஃபீலிங் வந்து நான் காரை பார்க் பண்ணிட்டேன். காரை பார்க் பண்ணல அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு பார்க்கிங் லாட்டில் ஒரே ஒரு ஸ்பாட் எனக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டிருக்கும். இது நான் பலமுறை செய்து நான் பல மெடிடேஷன் செஷனில் இதை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த அனுபவத்தை. இப்போ நான் 2 வருஷமாக நான் செய்து கொண்டிருக்கிறேன் மெடிடேஷன். ஸோ கன ஒர்க் ஷாப்ஸில் போயிருக்கிறேன். அப்போ அதில் எல்லாம் நான் ஷேர் பண்ணுறது இதை முக்கியமாக நான் ஷேர் பண்ணுறது. அது வந்து கூட மேனிஃபெஸ்டேஷன் அந்த இதுங்களை வருது. மற்றது நல்ல ஒரு இதுன்னு சொன்னீங்கள், அந்த ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறத குரூப் மெடிடேஷனோட கனெக்ட் பண்ணி சொன்னீங்கள். அது ஒரு அருமையான எக்ஸாம்பிள். அதை நான் உங்கள்கிட்ட இருந்து அதை எடுத்து மற்றாக்களுக்கு நான் ஷேர் பண்ணுறதுக்கு யோசிச்சு கொண்டிருக்கிறேன். அது உண்மைதான். இப்போ நாங்கள் வீட்டில் மெஷின்ஸில் வச்சுருந்து நீங்கள் வீட்டில் செய்யக்குள்ள உங்களுக்கு அந்த அந்த கட்டு கோப்புகள் இருக்காது. ஆனால் ஜிம்முக்கண்டு போகக்குள்ள அதுவும் கூடி இன்னொரு ஒரு 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 படியோட போகக்குள்ள எப்படியோ நீங்கள் போத்தான் போகிறீங்க. பட் அது அங்கே போய் நீங்கள் ஜிம் செய்யக்குள்ளேயும் மற்றாக்கள் செய்கிறத பார்க்கக்குள்ள அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மிக மிக அற்புதமாக இருந்தது. நான் உங்கள்கிட்ட என்ன ஒரு கேள்வி கேட்கலாம் என்று சொன்னால், இப்போ உங்களோட வீட்டில் உங்களோட சப்போர்ட்டுகள் என்ன மாதிரி, மற்றவர்கள் இப்போ என்னை பற்றி முதல் சொல்லிப்பட்டு சொல்கிறேன். இப்போ எனக்கு என்னுடைய ஒய்ஃபோ என்னுடைய சன்னோ மெடிடேஷன் இல்லாட்டிலும் அவைகள் எனக்கு மிக மிக சப்போர்ட். இப்போ நான் மெடிடேட் பண்ணினால் அந்த ரூமோ அல்ல அந்த ஹாலுக்கோ வரக்குள்ள மிக அமைதியாக வந்து சத்தம் போடாமல் வந்து போவினோம். மிக சப்போர்ட் இருக்குது. அவளுக்கு மிக நம்பிக்கை இருக்குது. அப்போ அந்த நம்பிக்கை நான் எப்போவும் எனக்கு இருக்குது. இன்றைக்கு ஒரு நாள் நான் ஒரு நாளும் வற்புறுத்தினது கிடையாது. என் மெடிடேஷனுக்கு வற்புறுத்தி யாரையும் கூப்பிட இல்லாது. ஆனால் இடைக்கடை நான் சொல்லி பார்ப்பேன். மற்றது எங்கள்கிட்ட இருக்கிற மாற்றங்களை பார்த்து தான் எங்களோட குடும்பத்தில் உள்ள மற்றவர்களும் அந்த மெடிடேஷனில் எங்கள்கிட்ட உள்ள மாற்றம் நாங்கள் அவளுக்கு காட்டுற மாற்றங்களை பார்த்து அதில் எனக்கு முக்கிய நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கு ஒரு நாளைக்கு குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து மெடிடேட் பண்ணுவோம்னு நான் நம்பிக்கை இருக்கிறேன். உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கு அந்த அந்த விஷயங்கள்ல? நான் முன்னாடி அதை இப்போ அந்த என்னோட அனுபவங்களை சொல்லும் போதே சொன்னேன். முன்னாடி என்னால் 1/2 மணி நேரம் பண்ணிட்டு இருந்த மெடிடேஷன் இப்போ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் வரைக்கும் என்னால் வந்து மெடிடேஷன் பண்ண முடியுது. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேமிலி தான். ஸோ முன்னாடி வந்து இந்த ஆர்கியூமெண்ட் கம்மியாக இருக்கு அப்படின்ற விஷயத்தை தாண்டி என்னோட ஒய்ஃபும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதை சந்தோஷமா சொல்லுவாங்க. இப்போ 9 o'clock வந்து செஷன் ஆரம்பிக்குது அப்படின்னா 8:30 ஆச்சுன்னா ஓடோடு போ, உனக்கு 9 o'clock செஷன் இருக்கு, போய் மெடிடேஷன் செஷன் அட்டன் பண்ண போ. நான் வந்து அதில் டிவி பார்க்க போறேன் 8:30 மணிக்கு போறேன்னா உனக்கு செஷன் 9 மணி இருக்கு, நீ போய் செஷன் அட்டன் பண்ண போ அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அது வந்து ஒரு சந்தோஷமா நான் வந்து இப்போ வந்து முன்னாடி வந்து அது வந்து அது ஒரு தலையா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அது வந்து சந்தோஷமா நான் வந்து அவங்க வந்து மெடிடேஷனுக்கு அனுப்புறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து காலையில முன்னாடி நான் வந்து எப்படி இருப்பேன்னா நானும் வந்து பாத்தீங்கன்னா அப்ப அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை வந்து நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா காலையில வந்து நான் 5 மணிக்கு 5:15 எழுந்துக்கிறேன் அப்படின்னா எழுந்திருச்சு முன்னாடி நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன். நான் போய் மெடிடேஷன் பண்றதுக்கு ஆரம்பிச்சிடுவேன். அது வந்து இப்ப என்ன பண்றேன்னா, நான் வந்து அவங்களுக்கு என்ன சாப்பாடு செய்யறதுக்கு என்ன வேணுமோ, சாப்பாட உலைய வச்சு சாப்பாடு போட்டு வச்சுறது. அப்புறம் வந்து காய்கறிய வந்து கட் பண்ணி வச்சு, அவங்களுக்கு வந்து அந்த காய வதக்கறதுக்கான விஷயங்கள அவங்களுக்கு பண்ணி வச்சுட்டு, ஒரு பிரைமரியான விஷயங்கள வந்து அவங்களுக்கு வந்து பண்ணி வச்சுட்டு, நான் வந்து குளிக்க போயிட்டு நான் மெடிடேஷன் பண்றதுக்கு ஆரம்பிக்கும்போது, அவங்களுக்கு வந்து அங்க வந்து பார்க்கும்போது கிச்சன்ல இருந்து ஸ்க்ராட்ச்ல இருந்து ஆரம்பிக்காம, அவங்களுக்கு வந்து அத வந்து நம்ம முன்கூட்டியே சில விஷயங்கள் பண்ணி வைக்கும்போது, அவங்களுக்கும் அதுல வந்து ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிக்குது. நான் பாட்டுன்னு எழுந்துட்டு என்னோட செல்ஃபிஷா நான் பாட்டுன்னு மெடிடேஷன் பண்றதுக்கு போகாம, நான் அவங்களுக்கு தேவையான அந்த விஷயங்களையும் வந்து நான் வந்து பண்றேன். அந்த பண்றதுக்கான எனக்கு சக்தியும், அந்த பண்றதுக்கான பொறுமையும், அந்த 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 ஒரு என்ன சொல்றது? அந்த நாலேட்ஜும் எனக்கு வந்து இந்த தியானத்தின் மூலியமா வந்தது. இப்ப எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு தியானம் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மள சுத்தி மிச்ச பேரோட மனத்தடைகளும் நம்மள சுத்தி இருக்கக்கூடாது. நம்மள சுத்தி அவங்க வந்து நல்ல எண்ணங்கள் வந்து நம்மள வந்து வளர ஆரம்பிக்கும். நல்ல எண்ணங்கள் வளர ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம தியானம் பண்ண நம்மள சுத்தி நம்மளோட காப்பு வந்து வளர்ந்துட்டு போகும். பட் ஸ்டில் அவங்களுக்கு நம்ம தியானம் பண்றோம் அப்படின்னு மட்டும் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறது மட்டும் வந்து தியானம் கிடையாது. நம்ம வீட்ல இருக்க வேலைய நம்ம அவங்க கூட நம்ம வந்து பகிர்ந்து, நம்ம அவங்களுக்கு தேவையான விஷயங்கள நம்ம பண்ணிட்டு வரும்பொழுது, அவங்களுக்கு அதுல வந்து மனநிறைவு இருக்கும். இவன் பாட்டுன்னு சும்மா தியானம் பண்றேன்னு போய் உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு இல்லாம, இவன் பண்ண வேண்டிய வேலைய பண்ணிட்டான்.
பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் இவன் வந்து தியானம் பண்ணும்போது அவங்களுக்கு ஆனா வேலை நமக்கு இருக்காது. அப்போ வந்து அது வந்து 2 பேருக்குமே அது ஒரு வின் வின் சிச்சுவேஷன் மாரி இருக்கும். நானும் தியானம் பண்றேன். தியானம் பண்றதுக்கு அவங்களோட மனத்தடையும் இல்ல. அவங்களுக்கு தேவையான விஷயத்தையும் நானும் பண்ணிட்டு இருந்தேன். அதுல எனக்கு ஒரு சந்தோஷம், அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இது வந்து என்னோட வீட்ல நடந்துகிட்டு இருக்கு. மிக சந்தோஷமா இருக்கு அதை கேட்க. மற்றது நீங்கள் இன்னொன்று சொன்னீங்கள், ஒர்க் பிளேஸில் உங்களுக்கு போனஸ் கிடைச்சுன்னு சொன்னீங்க. அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அது இப்போ இப்போ இந்த எங்களோட பிஎஸ்எஸ்எம் இந்த 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 தியான முறையை இப்போ கோஆப்ரேட் வேர்ல்ட்லேயும் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அதான் இந்த புத்தா சிஇஓ குவாண்டம் ஃபவுண்டேஷன் வந்து அது வந்து ஆர்கனைஸ் பண்ணப்பட்டது என்னென்னா அந்த கோஆப்ரேட் வேர்ல்டில் உள்ள ஆக்கள் அது மிக முக்கியமாக அவைகள் எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த பெரிய கோஆப்ரேட் ஆஃபீஸர்ஸில் போய் தியானங்களை செய்யணும். அது மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் நினைக்கிறேன், மைக்ரோசாஃப்ட் மற்றது அந்த அந்த பெரிய பெரிய கோஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இப்போ தியானத்தை முன்னிலைப்படுத்தி அதை அதன் முக்கியத்துவத்தை காட்டினோம். அது நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களோட ஆட்டிடியூட் மாறும் இந்த தியானத்தில் நாங்கள் இருக்கக்குள்ள. அது வந்து மற்றாக்களுக்கு அதை மற்றாக்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஆட்டிடியூட் இருக்கக்குள்ள முக்கியமாக வேலை ஸ்தலங்களில் நல்ல ஒரு ஆட்டிடியூட் இருக்கக்குள்ள உங்களுக்கு இப்போ நீங்கள் மேனேஜ் பண்ணுற ஒரு பொசிஷனில் இருந்தால் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுற எம்ப்ளாயீஸ் மற்ற ஆக்கள் உங்களோட பார்க்குற முறையும் உங்களுக்கு மேலிடத்தில் உள்ள ஆக்கள் பார்க்குற முறைகள்லையும் உங்களிடம் அந்த வித்தியாசத்தை காணக்குள்ள அது இயற்கையாகவே நீங்கள் அந்த அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறதுக்கு மிக தகுந்த ஒரு ஆளாக இருக்கும். இப்போ நீங்கள் போனஸ் வந்து இவ்வளவு தான் ப்ரொடியூஸ் பண்ணாருன்னு சொல்லி போனஸை கொடுக்குறத விட இவர் அந்த 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 ஆஃபீஸுக்கு ஒரு தரமான ஒரு ஆளாக நீங்கள் இருக்கிறத கண்டும் போனஸ் கொடுக்கக்கூடிய ஆக்கள் இருப்பினும் மிகவும் அற்புதமாக இருந்தது. திருப்பியுமே ஒரு விஷயத்தை சொல்லி போட்டு நான் முடிக்கிறேன். 5 மாதம் என்று சொன்னீங்கள். 5 மாதத்துக்குள்ள பெரிய வளர்ச்சியை காட்டியிருக்கீங்கள். அது வந்து முக்கியமாக இன்றைக்கு தளத்தில் கனவேர் இல்லாட்டிலும் இந்த வீடியோ கனவேர் பார்ப்பினோம். நான் பல பேருக்கு நான் ஷேர் பண்ணுவேன். அது பல பேருக்கு அது உதவியாகவும் இருக்கு. உங்களுடைய அனுபவம் பல பேருக்கு உதவியாக இருக்கு. மிக்க நன்றி கமல் சார், மிக்க நன்றி. எனக்கு கூட இந்த மெடிடேஷன் லைக் ஜிகே சார் வந்ததுலேருந்து தான் எனக்கு ஸ்டார்ட் பண்ணேன். லைக் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தேன். எல்லாரும் சொன்னாங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னா நான் எப்படி சாப்பிடாம இருக்கிறது அப்படின்னு நினைச்சேன். ஆனால் ஜிகே சார் மீட்டிங் ஆன பிறகு அன்னைக்குலேருந்து நான் நிறுத்திட்டேன். அது எப்படி வந்துச்சு அந்த வில் பவர் தெரியாது. வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டா கூட நான் சாப்பிடுவேன். என் பொண்ணும் வந்திருந்தா அப்போ, அவளும் நிறுத்திட்டா. கமல் சார் சொன்ன மாதிரி நிஜமா லைக் 10-15 மினிட்ஸ் கூட உட்கார மாட்டோம். மெடிடேஷன்லாம் நம்மளால முடியாது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நவ் ஐ எம் டூயிங் லைக் 1 hour கண்டினியூஸாக உட்கார முடியுது. அதுக்கு மேலேயும் எழுந்துக்க முடியல. லைக் ஸ்டாப் பண்ணோன்னா கூட ஸ்டாப் பண்ணல. டெய்லி பண்ணுறேன். நல்லா இருக்கு. அந்த அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி மாதிரி இருக்கு. ரொம்ப சீக்கிரமாகவே கனெக்ட் ஆயிருக்காரு. லைக் கோவன்றது நல்லா தெரியுது. நம்மளுக்கு கோவம் வருதுன்னா அப்படியே அடங்கி போறது. அப்புறம் வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியுது அது. லைக் மற்றவங்களும் கூட மாறுறாங்க இதனால. சைலண்டா நம்ம வேலை பண்ணிக்கிட்டு நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தா அவங்களும் வந்துட்டு லைக் பசங்க கூட அம்மா வந்து நம்ம இதுவா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கோஆப்ரேஷன் இருக்கு. பட் இன்னும் நான் இம்ப்ரூவ் ஆகணும். இவர் சொன்னதெல்லாம் பார்த்தா இன்னும் நம்ம அதுல முன்னுக்கு வரணும் அப்படின்னு இருக்கு. ஐ ஹாவ் டு டிவோட் மோர் டைம் இன்டு தட் அப்படின்னு இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார்.